நான் உங்கள் ஆர்ஜேமனா. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சரிகமா தமிழ்ல சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். இன்னைக்கு கேட்க போற பாடல்கள் ஒவ்வொன்றும் முத்து முத்தா இருக்கும். அப்படியே சும்மா சொக்க வைக்கும். உங்களை வந்து அப்படியே ஒரு 80ஸ்க்கு கூட்டிட்டு போயிடும். ஏன் அப்படின்னா ரெண்டு விஷயம். ஒன்று, இன்னைக்கு நீங்கள் கேட்க போகிற பாடல்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டில் நடித்த ஹீரோயின்ஸ். எஸ், இன்னைக்கு நம்ம சரிகமா தமிழ் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் கேட்க போகிறது 80s டிவா ஹிட்ஸ். 80ஸோட மிக பிரபலமான கதாநாயகிகளோட பாடல்கள் தான் கண்டினியூஸாக கேட்க போகிறோம். செம்மையாக இருக்கும். அதுவும் 80ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹீரோயின்ஸ் உங்களுடைய அப்பா அம்மா, உங்களுடைய மாமா சித்தப்பா, இவங்களோட மனசுக்குள்ளே வந்து கனவு கன்னியாகவே இன்னைக்கு நம்ம கேட்க போகிற எல்லா ஹீரோயின்ஸுமே இருந்தாங்க. வேணா இப்போ நீங்கள் வேணா இந்த பாட்டெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு உங்கள் அப்பாட்டையோ இல்லை அம்மாட்டையோ போய் கேளுங்க. இல்லை நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறவங்க நிஜமாலுமே 80s 70ஸ்ல பிறந்தவங்களா இருந்தால் உங்களை கையிலேயே பிடிக்க முடியாது. ரைட், ஃபர்ஸ்ட் 2 பாடல்களாக கேட்க போகிறது 2 சூப்பர் ஹிட் படங்கள். ஒன்று ராஜபார்வை படத்திற்காக அந்திமழை பொழிகிறது, அடுத்து 16 வயதினுடைய படத்திற்காக செந்தூர பூவே. அந்திமழை பொழிகிறது அப்படின்ன உடனே பல விஷயங்கள் ஞாபகம் வரும். எஸ், கமல்ஹாசன் ஆப்வியஸ்லி ஞாபகத்துக்கு வருவார். அதுக்கப்புறம் ஞாபகத்துக்கு வர்றது யாரு? எஸ், மாதவி. அந்த கண்ணுக்காகவே வந்து அந்த காலத்தில் 80ஸ்ல வந்து என்ன அழகான கண்ணுப்பா, இந்த கண் அப்படியே கிறங்கடிக்குதேப்பா அப்படின்னு 80ஸ்ல வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தவங்களாம் வந்து எப்போ பாரு சொல்லிட்டு இருந்த ஒரு ஹீரோயின் பேர் மாதவி. அவங்க நடித்த ஒரு படத்தில் இருந்தாலும் இந்த ராஜபார்வை. அதற்கு பிறகு 70ஸ்லேயே காலேஜ் படித்தவங்க ஸ்ரீதேவி மாதிரி நமக்கெல்லாம் எப்படி அப்படின்ற மாதிரியான ஏக்க பெருமூச்சு விட வைத்தவர்கள் ஸ்ரீதேவி. எஸ், தமிழ்நாட்டில் பிறந்து இந்தியா முழுக்க உலகம் முழுக்க மிக பிரபலமான ஒரு பாலிவுட் ஒரு சூப்பர் குயினாக மாறினாங்க. ஸோ இந்த 2 பேர் நடித்த படங்கள் தான் பாட்டு கேட்க போகிறோம். ராஜபார்வை படத்திற்காக அந்திமலை பொழிகிறது, எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகி, இளையராஜாவின் மியூசிக்கில் வைரமுத்துவின் வரிகளில். அதைத் தொடர்ந்து செந்தூர பூவை ஜானகியின் குரலில், இளையராஜாவின் இசையில் கங்கை அமரனின் வரிகளில். கேட்டுட்டு வாங்க, இன்னும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பேசலாம். மாதவி எங்கிருந்து வந்தாங்க, ஸ்ரீதேவி எப்படி இங்கேருந்து பாலிவுட் போனாங்க, எல்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். கீழே இருக்கிற லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு, இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே சரிகமா தமிழ் வீக்கெண்ட் கிளாசிக்ஸையும் தொடர்ச்சியாக கேட்டுட்டு அந்திமழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. அந்திமழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. இந்திரன் தோட்டத்து முந்திரியே, மன்மத நாட்டுக்கு மந்திரியே. அந்திமழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. வெறுமையிலே எத்தனை நாளடி இளமையிலே, கெட்டன இரவுகள் சுட்டன கனவுகள் இமைகளும் சுமையடி இளமையிலே. அந்திமழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது.
உலகம் யாவும் தீந்தாகம் தாகம் தீர நீதான் மேகம் கண்ணுக்குள் முள்ளை வைத்து யார் தைத்தது தண்ணீரில் நிற்கும் போதே வேர்க்கின்றது நெஞ்சு பொருள் கொஞ்சம் இரு தாவணி விசிறிகள் வீசுகிறேன் நன்மனம் சுவை தைத்த இடங்களில் சந்தனமாய் அலை போசுகிறேன் அந்தி மழை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது சிப்பியில் தப்பிய நித்திலமே ரகசிய ராத்திரி புத்தகமே அந்தி மழை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது இது ஹீரோயின் ஸ்பெஷல். செந்தூரப்பூவே
வெல்கம் பேக். இது சரிகமா தமிழில் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். 80s டிவா பற்றி பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறோம். அவங்க நடித்த படங்கள்ல இருந்து பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம். இப்போ தான் மாதவி அண்ட் ஸ்ரீதேவி 2 பேர் நடித்த பாடத்துல இருந்து பாட்டு கேட்டோம். முதல்ல மாதவியை பற்றி பேசலாம். ஆந்திரால இருந்து தான் இன்னைக்கு உலகம் முழுக்க இவங்க ஃபேமஸ். இவங்களோட சொந்த ஊர் ஆந்திரா. விஜயலட்சுமி தான் இவங்களோட இயற்பெயர். தாசரி நாராயணராவ் அப்படின்ற ஒரு இயக்குனர் முதலாக ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனில் பார்க்குறாங்க 14-15 வயசில். அவரும் பார்த்த உடனே யாருப்பா இந்த பொண்ணு, கண்ணு இன்னமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக ஒரு படத்தில் கமிட் பண்ணுறாரு. அந்த படம் வந்து ஹிட்டு. அதற்கு பிறகு சிரஞ்சீவியோடு இவங்க நடித்த கைதி அப்படின்ற ஒரு படம் பிளாக் பஸ்டர் படம். அதுக்கப்புறம் வந்து யாருப்பா ஆந்திராவில் யாரும் மாதவியாவே பெரிய ஹிட்டாமே அப்படின்ட்டு நம்ம பாலச்சந்தர் சார் தன்னுடைய மரோ சரித்ரா படத்தில் ஒரு சின்ன ரோல், சப்போர்ட்டிங் ரோலில் நடிக்க வைக்கிறாங்க மாதவியை. இதே படம் ஹிந்தியில் எக் துஜே கீலி அப்படின்ற பேரில் கமல்ஹாசன் மாதவி தான் அங்கே ஹீரோயினாக பண்ணுறாங்க. 1981 இந்த படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். ஸோ இந்தியா முழுக்க தெரிஞ்ச ஒரு நடிகையாக மாறிடுறாங்க. இதற்கு பிறகு கமல்ஹாசன் அண்ட் மாதவி காம்பினேஷன் ஒரு சூப்பர் ஹிட் காம்பினேஷன். அதே போல் ரஜினியும் வந்து மாதவியும் மிக பிரபலமான ஒரு காம்பினேஷன். தில்லுமுல்லு படம் நிறைய பேருக்கு ஞாபகம் இந்நேரம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ அதற்கு பிறகு மாதவி வந்து கிட்டத்தட்ட 1976 ஆரம்பிச்சு இவங்களுடைய சினிமா பயணம் கிட்டத்தட்ட 1990 வரைக்கும் ஒரு சூப்பர் ஹிட் ஹீரோயினாக இருந்தாங்க. ஸோ அதுதான் மாதவியை பற்றின விஷயங்கள். அடுத்ததாக இப்போ ஒரு செம்ம ஹிட்டான 2 பாட்டு கேட்க போகிறோம். இந்த பூவிலும் வாசம் வரும் முரட்டுக்காலை படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது ரத்தி அக்னிஹோத்ரி இவங்க தான் நடிச்சிருப்பாங்க. இளையராஜாவின் இசையில் பஞ்சு அருணாச்சலத்தின் வரிகளில். அதைத் தொடர்ந்து இளமை ஊஞ்சலாடுகிறது. இந்த படத்திற்காக ஒரே நாள் உனை ஸ்ரீபிரியா நடிச்சிருப்பாங்க. எஸ்பிபி வாணி ஜெயராம் குரலில், இளையராஜாவின் இசையில் வாலியின் வரிகளில். கேட்டுட்டு வாங்க. இது சரிகமா தமிழ், சரிகமா வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். எந்த பாட்டிலும் ராகம் உண்டு, எந்தன் வாழ்விலும் அர்த்தம் உண்டு. புது உறவு, புது நினைவு, தினம் தினம் ஆனந்தம் ஆனந்தமே. எந்த பூவிலும் வாசம் உண்டு, எந்த பாட்டிலும் ராகம் உண்டு, எந்தன் வாழ்விலும் அர்த்தம் உண்டு. புது உறவு, புது நினைவு, தினம் தினம் ஆனந்தம் ஆனந்தமே.
எந்த பாட்டிலும் ராகம் உண்டு, எந்தன் வாழ்விலும் அர்த்தம் உண்டு. புது உறவு, புது நினைவு, லலலலலலல, லலலலலலல, தினம் தினம் ஆனந்தம் ஆனந்தமே. லலலலலலலலல, 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 லலலலலா, 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 லலலலலா. ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது, உலாவும் உன் இளமைதான் ஊஞ்சலாடுது. ஒரே நாள் உன்னை நான் நிலாவில் பார்த்தது, உலாவும் உன் இளமைதான் ஊஞ்சலாடுது. மங்கைக்குள் காதலெனும் கங்கைக்குள் நான் மிதக்க, சங்கமங்களில் இடம் பெறும் சம்பவங்களில் இதம் இதம். மனத்தால் நினைத்தால் இனிப்பதென்ன. ஒரே நாள் உன்னை நான் நிலாவில் பார்த்தது, உலாவும் உன் இளமைதான் ஊஞ்சலாடுது. நெஞ்சத்தில் பேரெழுதி கண்ணுக்குள் நான் படித்தேன், நெஞ்சத்தில் பேரெழுதி கண்ணுக்குள் நான் படித்தேன். கற்பனைகளில் சுகம் சுகம் கண்டதென்னவோ நிதம் நிதம். மழை நீர் நீலம் நான் மயக்கமென்ன. ஒரே நாள் துணை நான் நிலாவில் பார்த்தது, உலாவும் உன் இளமைதான் ஊஞ்சலாடுது. பஞ்சனை பாடலுக்கு பல்லவி நீருக்கு, கண்ணீரண்டிலும் ஒரே ஸ்வரம், கையிரண்டிலும் ஒரே லயம். இரவும் பகலும் இசை முழங்க, ஒரே நாள் துணை நான் நிலாவில் பார்த்தது, உலாவும் உன் இளமைதான் ஊஞ்சலாடுது, ஊஞ்சலாடுது. வெல்கம் பேக். இது சரிகமா தமிழ்ல சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். கேட்டு முடிச்ச பாடல்கள் முரட்டுக்காலை மற்றும் இளமை ஊஞ்சலாடுகிறது. இது 2 படத்துலேருந்து பாட்டு கேட்டோம். முதல்ல முரட்டுக்காலை படத்தில் நடித்த ரதி அக்னிஹோத்ரி.
இவங்க ஒரு நார்த் இந்தியன் வரிசை ஹீரோயின்கள் இப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வருது பாரதி ராஜா சார். பாரதி ராஜா சார் அறிமுகப்படுத்தின ஹீரோயின்கள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அப்படின்ற பேர் தான் ஸ்டார்ட் ஆகும். அப்படி தான் ஒரு பேரே வச்சுருப்பார். ரேவதி, ராதிகா, அந்த வரிசையில் ரத்தி அக்னிஹோத்ரி தன்னுடைய புதிய வார்ப்புகள் அப்படின்ற படம் மூலமாக தான் ரத்தி வந்து தமிழ்நாட்டுக்கு அறிமுகமாகறாங்க. இவங்க ஒரு வடக்கத்திய பொண்ணாக இருந்தாலும் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்தில் ஒரு அப்பாவியான ஃபேஸ் வேணும் அப்படின்னு தேடி, அதே சமயத்தில் ரொம்ப க்யூட்டாகவும் இருக்கணும் அந்த ஃபேஸு அப்படின்னு பாரதி ராஜா தேடி தேடி கண்டுபிடிச்ச ஒரு ஹீரோயின் தான். இந்த படம் ஹிட் ஆனதுக்கு பிறகு தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் தமிழ், தெலுங்கு ரெண்டுத்துலேயுமே வந்து முன்னணி ஹீரோக்கள் எல்லாரோடையும் வந்து ரத்தி அக்னிஹோத்ரி ஒரு பெரிய ரவுண்டே வந்தாங்க. அதுதான் ரத்தியோட சக்ஸஸ் ஸ்டோரி. அதற்கு பிறகு ஸ்ரீபிரியா, இவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் சீனியர். ஏன்னா அவர் 1970ஸ்லேயே சினிமாவுக்குள்ளே வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் 60ஸோட லேட்லேயே சினிமாவுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டிங் ரோல், தங்கச்சி ரோல் இதெல்லாம் அப்படியே நடிச்சுட்டே இருக்கிறப்போ 1970ஸோட ஸ்டார்டிங்கில் ஆட்டுக்கார அலமேலு அப்படின்ற ஒரு படத்தில் ஹீரோயினாக அறிமுகமாகி சும்மா பின்னி பெடல் எடுத்து, அதற்கு பிறகு வழக்கம் போல் ரஜினி அண்ட் கமல் இவங்க 2 பேரோட ஒரு ஆஸ்தான ஹீரோயினாகவே வந்து 1970s அண்ட் 80s மிட் வரைக்குமே வந்து இவங்க தான் இருந்தாங்க. அதுவும் ரஜினிகாந்தோட ஏகப்பட்ட படங்களில் ஸ்ரீபிரியா தான். ரஜினி அண்ட் ஸ்ரீபிரியா அப்படின்னால இந்த படம் ஹிட்டு அப்படின்ற மாதிரி அந்த காலத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக நம்ம கேட்க போகிற 2 பாடல்கள் கிழக்கே போகும் ரயில் படத்திற்காக கோவில் மணி ஓசை, ராதிகா நடித்தது, ஜானகி மற்றும் மலேசியா வாசுதேவன் குரல்களில், இளையராஜாவின் இசையில், கண்ணதாசனின் வரிகளில். அதைத் தொடர்ந்து ஆயிரம் மலர்களே, நிறம் மாறாத பூக்கள், ஜென்சி, எஸ்பி ஷைலஜா, மலேசியா வாசுதேவன் குரல்களில், இளையராஜாவின் இசையில், பஞ்சு அருணாச்சலத்தின் வரிகளில் ஆன் சரிகமா தமிழ். பல சுவாரஸ்யமான விஷயங்கள் ஹீரோயின்ஸை பற்றி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. ஸ்டே டியூன். கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரு, இங்கு வந்ததாரு. பாஞ்சாலி பாஞ்சாலி. கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ, அவர் என்ன பேரோ? பரஞ்சோதி பரஞ்சோதி. கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரு, இங்கு வந்ததாரு. கன்னிப்பூ பிஞ்சுப்பூ ஏழை குயில் கீதம் தரும் நாதம், அது காற்றானதோ தூதானதோ? கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ, அவர் என்ன பேரோ? பாட்டு பாடும் கூட்டத்தாரோ, ஏழை குயில் கீதம் தரும் நாதம், அது கொண்டாண்டதோ என்னை இங்கு? கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ. பாடல் ஒரு கோடி செய்தேன், கேட்டவர்க்கு ஞானமில்லை. ஆசை கிளியே வந்தாயே பண்ணோடு, நான் பிறந்த நாளில் இது நல்ல நாளே. சின்ன சின்ன முல்லை கிளிப்பிள்ளை என்னை வென்றாளம்மா, கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ? ஊருக்கு போன பொண்ணு உள்ளூர் செல்ல கண்ணு, கோவில் மணி யோசை கேட்டாளே வந்தாளே. பாவம்
மொட்டு காலம் வருமே நீ கூட பெண்ணாக ஒரே ஒரு பெண்ணா இல்லை தேடிப் பாரு. நல்ல பெண்ணை கண்டால் கொஞ்சம் சொல்லு. அது நீதானம்மா கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ இங்கு வந்ததாரோ பாட்டு பாடும் கூட்டத்தாரோ ஏழை குயில் கீதம் தரும் நாதம் அதில் கொண்டாடுதோ என்னை இங்கு கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ. இது ஹீரோயின் ஸ்பெஷல் சூப்பர் ஹிட் பாடல்கள்.
பாடுங்கள் பாடுங்கள் காதல் தேவன் காவியம் நீங்களோ நாங்களோ நெருங்கி வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஆயிரம் மலர்களே மலருங்கள். வெல்கம் பேக். இது சரிகமா தமிழில் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். 80s கதாநாயகிகள் பாடல்கள் தான் கேட்டுட்ருக்குறோம். அந்த காலத்தில் வந்து அப்படியே உங்களை ஒரு 80s 70s கொண்டு போயிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆஹா, இந்த படங்கள்லாம் இவங்க நடித்த படங்கள்லாம் எப்படி பார்த்தோம். ராதா, அம்பிகா, ரத்தி, அக்னிஹோத்ரி, மாதவி அப்படின்னு நேரம் வந்து உங்கள் மைண்டில் நிச்சயமாக ஓட ஆரம்பிச்சிருக்கோம். அப்படியான அடுத்த 2 சூப்பர் ஹிட் பாடல்கள் தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம். சட்டம் படத்திற்காக அம்மம்மா சரணம் அப்படின்ற ஒரு பாடல் எஸ்பிபி மற்றும் வாணி ஜெயராம் பாடியது, கங்கை அமரனின் இசையில் வாலியின் வரிகளில். அதைத் தொடர்ந்து தர்ம யுத்தம் படத்திற்காக ஆகாய கங்கை, பியூட்டிஃபுல்லான சாங், மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகியின் குரல்களில், இளையராஜாவின் இசையில் எம்ஜி வல்லபனின் வரிகளில் சரிகமா தமிழில் கேட்டுட்டு வாங்க. அம்மம்மா சரணம் சரணம் உன் பாதங்கள் அப்பப்போ தரணும் தரணும் என் தேவைகள் அடிராதா தெரியாதா இளம்போதை தொடராதா தொடராதா அதன் பாதை கொடுத்தா நான் எடுத்தா தேன்வடியாதா. அப்பப்பா பெரிது பெரிது உன் பெண் பக்தி, அப்பப்போ அறிவேன் அறிவேன் நான் உன் சக்தி, நீதானே நான் போற்றும் சிவலிங்கம், இவள் மேனி சரிபாதி உன்னங்கம், பகலும் நள்ளிரவும் பூஜைகள் தானே. அம்மம்மா சரணம் சரணம் உன் பாதங்கள் அப்பப்போ தரணும் தரணும் என் தேவைகள். ஆராதனை செய்ய அம்பாளும் இருக்க அடியேனும் தான் பாலில் அபிஷேகம் நடத்த. ஆராதனை செய்ய அம்பாளும் இருக்க அடியேனும் தான் பாலில் அபிஷேகம் நடத்த. நீ வாங்க வந்த வரம் என்னவோ, நீங்காமல் காட்சி தர வேண்டுமோ, நான் பார்க்க வரம் கேட்க அருள் சேர்க்க வாஈஸ்வரி. அப்பப்பா பெரிது பெரிது உன் பெண் பக்தி, அப்பப்போ அறிவேன் அறிவேன் நான் உன் சக்தி. புல்லாங்குழல் கண்ணன் கையோடு இருக்க, ராதா மனம் அதை பார்த்தாலே துடிக்க. புல்லாங்குழல் கண்ணன் கையோடு இருக்க, ராதா மனம் அதை பார்த்தாலே துடிக்க. குழலோடு வந்த கோபாலம் நான் கோபாலம் பாடும் பூபாலம் நீ. உன் பாட்டு நான் கேட்டு பாராட்ட நாள் வேண்டுமோ. அம்மம்மா சரணம் சரணம் உன் பாதங்கள் அப்பப்போ தரணும் தரணும் என் தேவை.
தேவைகள். நீதானே நான் போற்றும் சிவலிங்கம், இவள் மேனி சரிபாதி உன்னங்கம். கொடுத்தா நான் எடுத்தா தென்வடியாதா ராதா தாதா தாதா கங்கை பூந்தேன் மலர் சூடி பொன்மான் விழி தேடி மேடை கட்டி மேளம் தட்டி பாடுதே மங்களம் நாடுதே சங்கமம். நான் தேடிய தேவன் சீதா புகழ் ராமன், தாளம் தொட்டு ராகம் தொட்டு பாடுவான் மங்களம் நாடுவான் சங்கமம். காதல் நெஞ்சில் மேளதாளம், காதல் நெஞ்சில் மேளதாளம், காலை வேளை பாடும் பூபாளம். பூமஞ்சம் உன்மேனி என்னாளில் அரங்கேறுமோ? நான் தேடிய தேவன் சீதா புகழ் ராமன், மேடை கட்டி மேளம் தட்டி பாடுவான் மங்களம் நாடுவான் சங்கமம். தேவையாகும் தெரிந்த பின்னும், தேவையாகும் தெரிந்த பின்னும், பூவை நெஞ்சில் நாணம் போராடும். ஊர்கூடியே உறவானதும் தருவேன் பல நூறு பருகற் கனிச்சாறு. ஆகாய கங்கை பூந்தேன் மலர் சூடி பொன்மான் விழி தேடி தாளம் தொட்டு ராகம் தொட்டு பாடுவான் மங்களம் நாடுவான் சங்கமம். லாலலா லாலலா லாலலா. வெல்கம் பேக். இது சரிகமா தமிழில் நான் உங்கள் ஆர்ஜே மனா.
எயிட்டிஸோட கதாநாயகிகள் படத்திலிருந்து பாடல்கள் கேட்டுருக்கிறோம். அந்த வரிசையில் எயிட்டிஸ் கதாநாயகிகளில் மிக முக்கியமானவங்க ராதிகா சரத்குமார். இன்னைக்கு வரைக்கும் சீரியலில் எல்லா வீட்டுக்குள்ளேயும் போயிட்டு எல்லா பெண்களோட மனசுலையும் ராதிகா மாதிரி இருக்கணும்ப்பா, கெத்தா, பயங்கர தைரியமாக, அந்த மாதிரியான ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தின ஒரு மிக முக்கியமான ஹீரோயின் ராதிகா. பாரதி ராஜா இவங்களை ஹீரோயினாக கண்டுபிடிச்சதே ஒரு சுவாரஸ்யமான கதை. பாரதி ராஜா ஒரு சமயம் ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறாரு, தெரிஞ்ச ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறாரு. அவங்க எம்ஆர் ராதாவோட ஃபேமிலிக்கு ரொம்ப நெருக்கமான ஃபேமிலி. ராதிகாவோட ஃபோட்டோ ஒன்று இவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு ஃபோட்டோ இவங்க வீட்டில் இருந்திருக்கு. யார் இந்த பொண்ணு அப்படின்னு கேட்க, எம்ஆர் ராதா அவங்க ஃபேமிலி, அவரோட டாட்டர் அப்படின்னு சொல்ல, ஓகே அந்த பொண்ணை நடிக்க வைக்கலாமா, இன்ட்ரெஸ்ட் இருக்கா, கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் அப்படின்றப்போ, இல்லை எனக்கு நடிக்கலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, பிகாஸ் அவங்க வந்து லண்டன்லாம் படிச்சுட்டு வந்தனால எனக்கு அந்த மாதிரிலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, பாரத் ராஜா விடாப்புடியாக இந்த பொண்ணு தான் கிழக்கே போகும் ரயிலுக்கு ஹீரோயின் பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டார். பட் வெயிலெலாம் நிற்க வச்சோன்னா ராதிகாவுக்கு பயங்கர கோவமாக, என்ன இவர் எப்போ பார்த்தாலும் என்னை வெயிலில் நிற்க வைக்கிறாரு, ஓட வைக்கிறாரு, யார் இவர், நான் நடிக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லி அடம் பிடிச்சிருக்கிறாங்க. அதையும் மீறி பயங்கர சண்டையெல்லாம் போட்டு ஒருபடியாக ராதிகா வந்து அந்த கிழக்கே போகும் ரயிலில் நடித்து முடித்தாங்க. பட் அதுக்கப்புறம் ரெஸ்ட் சிஸ்டரின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அதே போல தான் அதற்கு பிறகு சினிமா ராதிகாவை விடலை அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான படம் தான் வந்து நிறம் மாறாத பூக்கள். ராதிகா நடித்தது, ராதிகா அண்ட் ரதி அக்னிஹோத்ரி நடித்த ஒரு படம் இரு பறவைகள் அப்படின்ற ஒரு பாடல். ஜென்சி ஆண்டனி பாடியிருக்கிறாங்க. இளையராஜாவின் இசை, எல் கண்ணதாசன் இந்த வரிகளில். அதைத் தொடர்ந்து அன்புக்கு நான் அடிமை இந்த படத்திற்காக காதோடு பூவுரச அப்படின்ற ஒரு பாடல் எஸ்பிபி மற்றும் பி சுஷீலா பாடியது. இளையராஜாவின் இசை, எல்வால் என் வரிகளில்.
போல நான் காண்கிறேன். அங்கங்கே என்னைப் போல அவர் காண்கிறார். நீ என்றும் இனி நான் என்றும் அழிக்கவும் பிரிக்கவும் முடியாதம்மா. இரு பறவைகள் மலை முழுவதும் இங்கே இங்கே பறந்தன. இலை மறைவினில் இரு கனிகளும் அங்கே அங்கே கனிந்தன. இது கண்கள் சொல்லும் ரகசியம். நீ தெய்வம் தந்த அதிசயம். லலலா லலலா லலலா. சூப்பர் ஹிட் ஹீரோயின் ஹிட்ஸ். காத்தோடு பூவுரச பூவ வண்டுரச உன்னோடு நான் என்னோடு நீ பூவா காத்தா உரச. காத்தோடு பூரச பூவ வண்டுரச உன்னோடு நான் என்னோடு நீ பூவா காத்தா உரச. ஏத்தோ போட்டு எனக்கு தண்ணி ஓடும். ஏத்தோ போட்டு எனக்கு தண்ணி ஓடும். ஏனது ஏனதை தேடும் வயலும் வாடும். ஆராதோ ராகம் வந்தா ஆசை மோகம் வந்தா அத்தாடியாளாகி நாளாச்சுதோ. காத்தோடு பூவுரச பூவ வண்டுரச உன்னோடு நான் என்னோடு நீ பூவா காத்தா உரச. குறிஞ்சி மலரின் ஜாதி கோடை காணல் குறிஞ்சி மலரின் ஜாதி யாரது யார் அத கேட்டால் தெரியும் சேதி காத்தோடு பூரச
பூவாச உன்னோடு என்னோடு நீ பூவா காட்டா உரசா. வெல்கம் பேக். இது சரிகமா தமிழ்ல சரிகமா வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். 80s கதாநாயகிகள் நடித்த படங்கள் இருந்து பாடல்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அடுத்த ஒரு மிக முக்கியமான ஹீரோயின் ஜெயபிரதா. எஸ், ஜெயபிரதா அப்படின்னா மறுபடியும் உங்களுடைய மைண்ட் எல்லாமே வந்து ஆஹா ஜெயபிரதா சலங்கை ஒலி அப்படின்னு வந்து நம்ம மைண்டு போயிட்டோம். ஸோ அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹீரோயின். தமிழ் மற்றும் தெலுங்கு ரெண்டுத்துலேயுமே வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஹீரோயினாக மிட் 70s அண்ட் 80s மிட் வரைக்கும் இவங்க இருந்தாங்க. தெலுங்கில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் சிரஞ்சீவி, வெங்கடேஷ், என்டிஆர், பாலகிருஷ்ணா இவங்கெல்லாம் வந்து ஒரு ஆஸ்தான ஹீரோயினாகவே ஜெயபிரதா இருந்தாங்க. தமிழில் கமல்ஹாசன் அண்ட் ஆப்வியஸ்லி ரஜினிகாந்த் இவங்க ரெண்டு பேருடையும் இவங்களோட கரியரில் 2 படம் வந்து மறக்க முடியாத படம் தமிழ் ரசிகர்களுக்கு. ஒன்று நினைத்தாலே இணைக்கும். அவங்களோட கரியரில் ரொம்ப ஏர்லியராக ஒரு மிட் டீனேஜர் லெவல் தாண்டி ஒரு 17-18 அப்போ நடித்த ஒரு படம் தான் நினைத்தாலே இணைக்கும். அந்த படத்தோட பாடல்கள், அந்த படத்தை ரஜினி அண்ட் ஜெயபிரதா அந்த லவ் சீன்ஸ் எல்லாம் நிச்சயமாக யாராலையும் மறக்க முடியாது. அதுக்கப்புறம் ஒரு மெச்சூர்டான ரோல் தான் வந்து சலங்கை ஒளியில் கமல் அண்ட் ஜெயபிரதா. பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நினைத்தாலே இணைக்கும் படத்திற்காக பாரதி கண்ணம்மா அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல் சாங் எஸ்பிபி மற்றும் பாணி ஜெயராம் பாடியது. எம்எஸ்வியின் இசையில் கண்ணதாசனின் வரிகளில். அதைத் தொடர்ந்து ராம் லக்ஷ்மண் இந்த படத்திற்காக விழியில் அப்படின்ற ஒரு படம். இது ஸ்ரீபிரியா நடித்தப்பட்ட படம். கமல், ஸ்ரீபிரியா, எஸ்பிபி மற்றும் பி சுஷீலா பாடியது. இளையராஜாவின் இசையில் விழியில் என் விழியில் ஒரு பூ பூத்தது, பூ இன்று பெண்ணானது, பூ இன்று ஒண்ணானது. இதழோடு இதழ் சேர, இதழோடு இதழ் சேர, அம்மம்மா அப்பப்பா என்ன ஆனந்தம் தம் 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 தம். விழியில் உன் விழியில் ஒரு பூ பூத்ததோ, பூ இங்கு பெண்ணானதோ, பூ இன்று ஒன்றானதோ. தை தத்தை ஒன்று கை கை பின்ன கண்டு பொய் பொய் வெட்கம் கொண்டது. நாளில் ஒன்று நாதம் அதை பாராட்டு, நில் நில் காலம் உண்டு சொல் சொல் நேரம் கண்டு இன்பம் இன்பம் கொள்ளை இன்பம். விழியில் என் விழியில் ஒரு பூ பூத்தது, இங்கு பெண்ணானதோ, இன்று ஒன்னானதோ.
தேன் தேன் உன்னைத்தானே நான் உன்னைத்தானே ஏன் அன்பு தொல்லையா வா வா அள்ளிக் கொண்டு போ போ இன்னும் என்ன கேள் சொந்தம் இல்லையோ மடியில் பாயும் நதியே என்னை நீராட்டு பொன் பொன் அங்கம் துள்ள கண் கவ்விக்கொள்ள இன்பம் கொள்ள இன்பம் விழியில் உன் விழியில் ஒரு பூ பூத்ததோ இங்கு பெண்ணானது ஓ இன்று ஒண்ணானது இதழோடு இதழ் சேர அம்மம்மா அப்பப்பா என்ன ஆனந்தம் தம் 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 விழியில் உன் விழியில் ஒரு பூ பூத்ததோ இங்கு பெண்ணானது ஓ இன்று ஒண்ணானதோ வெல்கம் பேக். இது சரிகமா தமிழ்ல சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். 80s கதாநாயகிகள் பாடல்கள்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம். 80s ஹீரோயின்ஸ் அப்படின்னோடனே நமக்கு உடனடியாக ஞாபகத்துக்கு வருது 2 பேர், அம்பிகா ராதா. அம்பிகா ராதா சிஸ்டர்ஸ் 2 பேருமே வந்து அக்கா அண்ட் தங்கை. இவங்க வந்து தமிழ் மற்றும் தெலுங்கு, கன்னடா இந்த 3 லாங்குவேஜ்லேயும் இவங்க ரீச் பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த சிஸ்டர்ஸ் ஹீரோயின்ஸாக வந்து இவ்வளவு காலம் வந்து நிலைச்சிருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயந்தான். அதுவும் எல்லா டாப் ஹீரோஸ்லேயும் இவங்க தான் வந்து லீடிங் ஹீரோயினாக ஒரு பாயிண்டில் இருந்தாங்க அப்படின்றது இட்ஸ் அ ஹிஸ்ட்ரி. இது வந்து சாதாரண விஷயமா இல்லை. இவங்க நடித்த எல்லா படங்களும் வந்து ஹிட் பர்சன்டேஜும் பார்த்திங்கன்னா மிக அதிகமான ஹிட் பர்சன்டேஜ், பாடல்களும் ஹிட்டு. நடித்தா வந்து ரஜினி, கமல் தமிழில், கன்னடாவில் பார்த்திங்கன்னா அங்கே விஷ்ணுவர்தன் இந்த மாதிரியான பெரிய ஹீரோஸ், தெலுங்கில் பார்த்திங்கன்னா சிரஞ்சீவி, என்டிஆர் இந்த மாதிரி பெரிய ஹீரோஸ் நடித்த அம்பிகா ராதா சிஸ்டர்ஸ் வந்து மலையாளத்தில் தான் இவங்க அங்கேருந்து தான் இங்கே தமிழ் சினிமாவுக்கு கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்தாங்க. இன்றைக்கி வரைக்கும் இவங்க பாப்புலர். இப்போ டிவியில் சீரியலாக இருந்தாலும் 80ஸில் டெஃபினட்டாக 80ஸோட சினிமாவை வந்து டெஃபினட்டாக அம்பிகா ராதா இல்லாமல் நம்ம கடந்து போகவே முடியாது. இப்போ அவங்க நடித்த படங்கள் இருந்தான் பாடல்கள். அந்த 7 நாட்கள் யாரால் மறக்க முடியும்? பாக்கியராஜன் அம்பிகா நடித்த ஒரு எவர்கிரீன் கிளாசிக் படம் கவிதை அரங்கேறும் நேரம் அப்படின்ற ஒரு அருமையான ஒரு பாடல். அதை தொடர்ந்து வாலிபமே வா வா. ராதாவும் வந்து பாரதி ராஜா அறிமுகமான ஒரு ஹீரோயின் தான். அலைகள் ஓய்வுதலை படத்தில் அறிமுகப்படுத்தினார். அவருடைய அப்படியே எடுத்த ஒரு படம் தான் வாலிபமே வா வா. அதே காம்பினேஷன் கார்த்திக் அண்ட் ராதா. ஸோ பொன் வான பூங்காவில் அப்படின்ற ஒரு பாடல் எஸ்பி சைலஜா மற்றும் கேஜி யேசுதாஸ், இளையராஜாவின் இசையில் கங்கை அவருடைய வரிகள். இன்னைக்கு இந்த 80s டிவா சூப்பர் ஹிட் பாடல்கள் நிகழ்ச்சி இந்த 2 பாடல்களோட முடிய போகுது. ஸோ ஹாப்பியாக இருங்க. 80s அப்படியே ரீவைண்ட் பண்ணி அந்த காலத்தில் எப்படிலாம் சந்தோஷமாக இருந்தீங்க இந்த ஹீரோயின்ஸை பார்த்துட்டு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இவங்களில் உங்களுடைய டாப் 3 ஹீரோயின்ஸ் யார் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சரிகமா தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது என்று அன்புடன் ஆர்ஜே மனா. சசக நிசப நிசாசா சச சமக நிசப நிசாச நிசச பப்ப பதவம மம கம கம கமனி பகாரி சனி സപ്തസ്വര ദേവിയുണരൂ ഇനി എന്നിൽ വരദാനമരുളൂ നീ അഴകിൽ മമനാവിൽ വാഴൂ എൻ കഴിവിൽ ഒളി ദീപമേറ്റൂ സപ്തസ്വര ദേവിയുണരൂ. கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் தேகம், இனி நாளும் கல்யாண ராகம், இந்த நினைவு சங்கீதம் ஆகும். கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் தேகம். பார்வை
தமிழோடு சொந்தம் அது என்றும் திகட்டாத சந்தம். கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணைகள் பரிமாறும் தேகம். கைகள் பொன்மேனி கலந்து மலர் பொய்கை கொண்டாடும் விருந்து. இனி சொர்க்கம் வேறொன்று எதற்கு, எந்த சுகமும் ஈடில்லை இதற்கு. மனம் கங்கை நதியான உவமை, இனி எங்கே இமை மூடும் நிலைமை. கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணைகள் பரிமாறும் தேகம். நீரில் நின்றாடும் போதும் சுடும் நெருப்பாய் என் தேகமாகும். அது நேரில் நீ வந்த மாயம், இந்த நிலைமை எப்போது மாறும்? என் இளமை மழை மேகமானால் உன் இதயம் குளிர் வாடை காணும். கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணைகள் பரிமாறும் தேகம். இனி நாளும் கல்யாண ராகம், இந்த நினைவு சங்கீதமாகும். கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணைகள் பரிமாறும் தேகம். சூப்பர் ஹிட் ஹீரோயின்கள் ஹிட்ஸ். பொன்வான பூங்காவில், பொன்வான பூங்காவில் தேரோடுது. பொன்வான பூங்காவில் தேரோடுது, போராடுது எண்ணம், நீராடுது இன்னும். வானிலே கவி பாடி துதி பாடி தொழுகிறது. பொன்வான பூங்காவில் தேரோடுது, பொன்வான பூங்காவில் தேரோடுது. பொங்கும் காவேரி நீராக இன்பம் தான் இன்று நூறாக. எண்ணம் எங்கெங்கிலும் பனிப்பூவாக, எண்ணும் இன்பங்களின் துணை நீயாக. இளம் தேகங்கள் தாழாதது, அவை நான் சொல்லி தாழாதது. என்றும் தானாக தேனாக பொன்வான பூங்காவில் தேரோடுது, பொன்வான பூங்கா
தேரோடுது. தென்றல் தூவாத ஆனந்தம் உந்தன் தோளோடு ஆரம்பம் பனிக்காலங்களில் மனம்தான் வாழ அதை நான் பாடவே தினம் தான் கூட இது தானாக தீராதம்மா, இனி நீ இன்றி ஆராதம்மா, எந்தன் கையோடு மெய்யோடு வா. பொன்வான பூங்காவில் தேரோடுது பொன்வான பூங்காவில் தேரோடுது. பாராடுது எண்ணம் நீராடுது இன்னும். வானிலே கவி பாடி துதி பாடி தொழுகிறது. தரனான தரனான